பிளாஸ்டிக் செருப்பு இரும்பு எல்லாம் வாங்குறது. வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா வாங்க. வா சொல்லு. நாங்க குப்பெல்லாம் இருக்குது, அதை வந்து வாங்கிட்டு போ, ஒரு நல்ல விலைக்கு வித்துரு. ஐயா இருக்குதா? இந்த வரேன். வாங்க வாங்க சீக்கிரமா. ஐயா குடிக்கிறதுக்கு எதனா தண்ணி கொடு. குன்றத்தூர்ல இருந்து தள்ளி வரேன். சரி வா, தண்ணி தானே வேணும். வா அம்மா, ஒரு டம்ளர் தண்ணி குடியா. தண்ணியா? உங்க வீட்டுல இல்லாத தண்ணி எங்க வந்து கேட்க வந்துட்டேன்? என் வீட்டுல இருக்கிற தண்ணி எனக்கு போதும். தண்ணி எனக்கு கேட்கல, இந்த குப்பைக்காரர் வந்துக்கிறாரு, அவர் தண்ணி கேட்டாரு, அதுக்கு தான் கேட்டேன். குடி தண்ணிய. ஐயா தண்ணியா? தண்ணி வேணா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. அது நெஞ்சி கரகரான்னு கரகரன்னு இந்த 1 ரூபா கொடுத்து விக்ஸ் முட்டாய் வாங்கி சாப்பிடு. உனக்கு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் கேக்குதா? டேய் ஏய் யார பாட்டி? டேய் நான் யார் தெரியுமா? 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் பார்த்தனா 10,000 ரூபாய் செலவு வந்துடும் தெரியுமா உனக்கு? ஏய் மண்டகாசாயா, இந்த குப்பை எல்லாம் போயிட்டா எனக்கு என்ன 10,000 செலவுங்கிற? செலவு உனக்கு இல்லடா, உன் குடும்பத்துக்கே வந்துடா. கூ முட்டை என்னப்பா முட்டையை கேக்குறாரு? நீ வேற ஒண்ணு சும்மா வருமா? உனக்கு வியாபாரம் ஆகணும்னு எதனா ஒண்ணு கேட்டுட்டு இருப்ப. குப்பை வாரம் போனா என் குடும்பத்துக்கு எப்படியா செலவு வரும்? சும்மா 10 ரூபா ஜூஸுக்காக புலம்பிட்டு இருக்காத. இது மாதிரி மழைக்காலம் ஆகி போச்சியா, இது மாதிரி குப்பை சேர்த்து வையா. டெங்கு மலையில வந்து குடும்பத்தோட வாரி போடும். என்னையா சொல்ற? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், அவன் என்ன சொல்றாரு உனக்கு புரியலையா? இங்க இப்படிலாம் குப்பை சேர்த்து வச்சா டெங்கு மலேரியா வந்து குடும்பத்துக்கே காய்ச்சல் வரும்னு சொல்றான். என்னமா சொல்ற? ஆமா, டப்பால தண்ணி தேங்கிச்சுன்னா அதுல கொசு உருவாகி நோய் வரும். ஆமாயா, நீ சொல்றது சரிதான். இது எனக்கு தெரியாம போச்சே. இதுக்காக உனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தரேன். அம்மா, ஒரு நல்ல ஜூஸா ஒண்ணு எடுங்க. யோ, ஜூஸ்ல என்ன நல்ல ஜூஸ் கெட்ட ஜூஸ்? என்ன ஜூஸ் வேணும் ஒழுங்கா சொல்லியா? எப்பா ஏதோ ஒன்று சொல்லி கூடுசி ஏற்பாடு பண்ணிட்டோம். சரி இவங்க ஒரு 10 ரூபாய் ஆட்டையை போட்டு வந்துட்டான். எப்பா 10 ரூபாய் ஆட்டையை போட்டாச்சு. இன்னொரு பிளான் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த பிளானுக்கு சக்சஸ் பண்ணணும். இருக்கிறவங்க இல்லாத படம் கொடுக்கணும் சார். நானே இல்லாதாயா, நானே கடன் சொல்லி தான் வாங்க போறேன். இந்த 10 ரூபாய் இல்லையா, இவங்க பெரிய அமௌண்ட் போடலான்னு பார்த்தா இவங்க பிச்சைக்காரனாக்கிறான். என்ன இப்படி சொல்ற? பார்த்துட்டு இல்லை உங்க லட்சியம் தான். வா என்னோட பொறுக்கு. நீ ஒன்றும் பணக்காரன் கிடையாது, பிச்சைக்காரனா. வா யோ, என்ன சேர்ந்து பொறுக்க சொல்ற? யோ நீ ஒன்னும் இல்லாத தானே. வா என்னோட வாரு, உனக்கு 1000 ரூபாய் தரேன் கூலி. நிஜம் 1000 ரூபாய் தெரியா? இந்த வரேன் வாரு சார். நீங்க எதுக்கு வாரிட்ட? கொடுங்க, நான் வாடுறேன். ஓனர் 10 ரூபா. டேய் நான் போய் போனா 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறேன். 10 பிச்சைக்காரனா நீ? அது இல்ல ஓனர், ஜூஸ் குடிச்சீங்களா கடையில, அதுக்கு 10 ரூபாய் தரணும். இத்தையும் நான் கொடுக்கணுமா? நீங்க தானே ஓனரு, நீங்க தான் கொடுக்கணும். சரி எடு. எப்பா கைகள்லாம் நோவுது. ஏமா கடைக்காரம்மா ஒரு 100 ரூபாய் கொடு. யோ குப்பாட, நீ வந்து நெக்ல 100 ரூபாய் கேக்குறியா? எங்க ஊருக்கார பின்னாடி தான் நிக்கிறாரு, சொன்னா நீ அவள்தான். எங்கம்மா உங்க ஊருக்கார காணோம்? ஓனர் என்னைதான் அவங்க சொல்றாங்க. ஏமா இவன் லேபருமா? நாயா அம்மாவாசை உன்னை பேர் லேபர்னு சொல்றான். 100 ரூபாய் காசுக்காக நீ கால் கடைக்க நின்று இருப்ப. 1000 ரூபாய் என் ஓனர் தரங்கிறாரு. உனக்கு எதிரிலே நான் கடையை போட போறேன் பாரு. ஏமா பாரு, உங்க ஊருக்காரனே சொல்லிட்டாரு 100 ரூபாய் கொடு. எப்பெல்லாம் திருடானுங்க திட்டு பசங்க, இதுக்கு அவனும் உடந்தே. ஏமா இன்னும் புது நோட்டா இது மாறுமா மாறாதா? ஓனர் புது நோட்டா இருந்தா பழைய நோட்டா இருந்தா 100 ரூபாய் கொடுங்க. டேய் உனக்கு சேந்திரமா தான் லேபர் இப்ப கேக்குற? ஓனர் நீங்க சொன்னா சரிதான். வாங்க, இன்னொரு இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, அங்க குப்பை நிறைய இருக்குது. வாங்க பொறுக்குனா போயிட்டே ஓடிடும். சரி போ போலாம். ஏன் ஓனர் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்களே, மழை வந்துச்சுன்னா எங்க தங்குவீங்க? நம்மளுக்கு வீடு இருக்குதுடா. வடபயன்ல 2 வீடு இருக்குது, குன்றத்தூர்ல 2 வீடு இருக்குது. எங்கன்னா ஒன்று படுக்க வேண்டியதுதான். அதுக்கே நீ கவலைப்படுறா? ஓனர் வடபழனியில வீடு இருக்குது, குன்றத்தூர்ல வீடு இருக்குது. அது உன் பேர்ல இருக்குதா? நான் என் பேர் இருக்குதா? என்னடா ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் காட்டுறேன். எப்படி ஓனர் குப்பை பொறிக்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க? குப்பை பொறிக்கு தான் கோடீஸ்வரன் ஆவனேன். ஓனர் நைட்லாம் வேலை முடிச்சு நான் எங்க ஓனர் தங்கத்தை? வா, ஆனா கார் செட்ல தான் தங்கணும். கார் செட்டா? ஓனர் கார் இல்லாம வச்சுக்கிறீங்க? கார் தான்டா, இதெல்லாம் எதுவுமே போட்டா நாளைக்கே கார் வந்துடும். இவ்வளவு வருமானமா வருது இந்த தொழில இருந்து? தொழில்னு சொல்லக்கிறான், தெய்வம்னு சொல்றான். கையை போற தட்டிக்கிறான். பழைய சாமான புட்டி இரும்பு தகுடு எல்லாத்துக்கும் காசு உண்டு. வாங்க வாங்க ஐயா வாங்க. டேய் குப்பைக்காரா இந்தாங்க. ஆமா, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்குதா? குப்பைக்காரனா இவரு கோடீஸ்வரமா? டேய் அதெல்லாம் சொல்லாதடா, நாளைக்கு குப்பை போட மாட்டாங்க, வருமானம் கட்டுப்படும். எனக்கு தெரிஞ்ச முதலாளியாகிறாங்க, இவன்கிட்ட தான் தொழில் கத்துக்கணும். குப்பை போடுறதுல குப்பைக்காரன் கூப்பிடாத, எப்படிடா கூப்பிடுறாங்க? இன்னும் அவ்வளோ வாசம் வருது உனக்கு. ஏமா நீ எத்தனைமா? அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏமா நான் குப்பை கொண்டாமா, நீ எத்தனைமா ஓனர்? என்ன முதலாளி ஓனருங்கிறீங்க? குப்பை எடுக்கிற சாக்கில குப்பை எதனா கொட்டிட்டீங்களா? வாய்ப்பு அடிக்க போண்டா, இதெல்லாம் தொழில் ரகசியம். கத்துக்கிறேன் நிஜமா, கத்துக்கிறேன். டேய் இது எத்தனை 300 ரூபாய் கொடுங்க. ஓனர் 300 ரூபாய் கேக்குறாங்க, எடுத்துட்டு 300 ரூபாய் கொடுங்க.
வகுப்பத்த டப்பாவை தந்து கொடுத்துட்டு 300 ரூபாய் கேட்கலாம். மூயா போறாருங்க. என்ன இவன் ஓனர்ன்றான் முதலாளின்றான் அப்பார்ட்மெண்ட்ன்றான் இப்போ என்னன்னா டப்பா வச்சு கடாசுறான் 300 காசு வந்துட்டு இல்ல தூக்கி போட்டேன். இதுக்கு 300 ரூபாய் வராதா? எவ்வளவுதான் வரும்? இதுக்கு 300 ரூபாய் வேணுமா? உன்னை கையில போட்டவோ 30 ரூபாய் தேராது. இதுக்கு 300 ரூபாய் கேட்கறேன். மூயா போடுறாருங்க. போனா போது 10 ரூபாய்க்கு பெத்துக்கிறேன். இவன் பயங்கரமான ஆளா இருக்கிறாங்க. கத்துக்கிறேன் ஓனர் கத்துக்கிறேன். அட இவன் வேற கத்துக்கிறேன் நான் கூட தான் கத்துக்கிறேன். என்னதான் சொல்லிட்டு நான் அப்படியா? நான் சுதிங் பண்ண முடிஞ்ச ஆனா வெயில்ல வந்து பண்ண முடிஞ்ச இத கண்டி ஏத்துக்கல. இது எங்க தெரு, எங்க தெரு விட்டு தாண்ட மாட்டேன். என்னம்மா தெரு துருப்பிடிச்சு போயிருக்கிட்டு? என்னம்மா அப்படி பேசுறா? இது என் ஊரு, நான் அப்படிதான் பேசுவேன். ஓ அப்படிதான் பேசுவியா? பேரிக்கா மூஞ்சிய பேசு. சரிம்மா, உனக்கு வேணா எனக்கு வேணா 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். என்ன ஓனர் 100 ரூபாய்க்கு தேருமா இது? அப்புறம் கார் வாங்குறது கம்மி ஆயிட போகுது. இப்ப என்ன நடக்க போகுது பாரு. ஏமா பின்னாடி எடுத்து போய் பாட்டில் லாங்குது போ, எத்தும்போ பாட்டில் லாங்குது மேல போட்டு நுறுக்கிடாத. உசாரா வை, கையில வைமா. வச்சுட்டேன், காசு கொடு முதல்ல. ஏமா பையனுக்கு தண்ணி தேவை எடுக்குதான், கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மொண்டா குடிக்கும். சரி தண்ணி மொண்டுனாரு. டேய் அந்த பொம்பளை போயிச்சா பாரு. போயிடுச்சு ஓனர். ஓ டேய் அம்மாசா வண்டி தர்றோம் என்ன ஓனர் நீங்க வியாபாரம் கேட்கல இரும்பு பழைய இரும்பு கட்டாதா. அந்த பொம்பளை திருச்சின்னு வர போகுது. என்னடா நீ காசு கொடுத்துட்டு பாக்குறாரு. காரிட்டே கட்டுட்டா நீ. நானா போனா தான் தப்பு. நான் எதுக்கு கம்முன்னு வந்தேன்? காசு கொடுத்துட்டு பாக்குறா, காசு கொடுத்துட்டு பாக்குறா. குப்பகாரா கேளுடா. நம்ம அவனுங்களை ஏமாத்தலாம்னு பார்த்தா அவனுங்க நம்மளே ஏமாத்திட்டு போறானுங்களா? அப்புறம் என்ன ஓனர் கார் வாங்கிடலாமா? காரு கட்டுற இனிமேல நீயே இவ்வளவு வேகமா தர்றா. நம்ம இந்த வண்டியை வச்சுக்கோ. அதுவும் சரிதான் ஓனர். 1000 ரூபாய் மட்டும் சேர்த்து கொடுங்க ஓனர். நான் சாரா 1000 ரூபாய் தரேன் ஆகட்டும். என்ன ஓனர் மதியத்துல ரெஸ்டா? ஏய் ஐடி கம்பெனியே ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க கம்பெனி நம்ம கம்பெனி கொடுத்துட்டா. அவங்க கொடுக்கும்போது நம்மளும் கொடுக்கணும். அப்ப நான் ஐடி கம்பெனில வேலை செய்யணும் ஓனர். அப்ப நான் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவா வீட்டுலாம். சொல்லு. புட்டா வண்டி சருவுல சரன்னு ஓட்டா. நான் பிடிச்சிக்கிறேன். அப்போ பொறுமையா இருங்க. இறங்கிட்டேன். அப்படி வா எங்களுக்கா. என்னப்பா இவ்வளவு வெயிலாகுது? என்னடா அது வண்டி இங்க நிக்குது? இந்த வேலு பையன் வண்டி எடுத்து 1 வாரம் ஆகுது. காசு கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. வாடகை காசு எங்க இருக்கிறானுங்க? ஆளு காணும். வண்டி மட்டும் நிப்பாட்டு இதே உக்காந்துக்கிறானுங்க. என்னப்பா வேலை? வண்டி எடுத்து காசு கொடுக்கவே இல்ல. ஐயோ இவன் வர வந்துட்டான தேடின்னு இவங்க இல்லை நம்ம ஓனர் வர சொல்லிக்கிறோமே. சரி எப்படியோ சமாளிப்போம். என்ன ஓனர் காசு கேசுன்னு எதோ கேட்கறான்? எங்க வாடா ஒரு 2 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் நின்று போச்சு. அது வந்து கேட்டுங்க பேசக்கார மாதிரி. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 லட்சம் அது எங்க ஓனர் தர மாட்டாரா? தந்துருவாரு இல்லையா? ஏம்பா என்ன அவசரம் கொடுக்க ஓவரா பேசுறான்? டேய் கம்மிடா தொண்டு பேசுவேன். இப்போ வண்டி தோட்டா நீ வாப்பா நம்ம பேசலாம். என்னப்பா வேலை? காசும் தர மாட்ற. கடையில் வந்து பாத்தியா? கடை பையன் நின்று 1 மாசம் ஆகுது. ஆளே இல்ல. நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். சரி இப்ப நான் தர வேண்டிய பேலன்ஸ் எவ்வளவு உனக்கு? 12,000 ரூபாய் தரணும் தெரியுமா? ஐயோ இப்பதான் அவனுக்கு 12,000 கொடுத்தேன் சம்பளம். ஏதோ உடம்பு சரியில்லைன்னு இப்ப அர்ஜென்டா கேட்டான் கொடுத்துட்டேன். சரி இப்ப என்ன பண்றது? உங்க வர ஆள் இல்லைன்ற நீ இவனை வச்சுக்க 1 மாசம். நான் அது வரைக்கும் இந்த வண்டி நான் வச்சுக்கிறேன். அந்த துட்டை கேசிட்ட எனக்கு அனுப்பிச்சிடு. ரொம்ப நன்றி வேலு. நல்ல சமயத்துல ஆளை கொடுத்த. சரி அவனை அனுப்பிச்சு விடு. சரி நீங்க ஏறு, நான் அவனை அனுப்பிச்சிடறேன். அவனை கூட்டும் போ. சரி சொல்லி அனுப்பு பையன்கிட்ட. அனுப்புறேன் போறேன். என்னடா ஓனர் எப்படி பல பலன்னு தொடச்சிருக்கிறேன் பாருங்க. சூப்பரா தான் வச்சுக்கிறேன். என்ன ஓனர் அந்த விஷயம் முடிஞ்சா? டேய் அவங்க கையில 2 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறேன். காருக்கு பேலன்ஸ் கட்டணும் 2 லட்சம். கூடவே போ. அவன் கட்டிட்டானா அதுல நம்ம அந்த காரை எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு. எனக்கு கார் ஓட்ட தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் ஓனர்? டேய் எல்லாம் உனக்கு தெரியும்டா. உன் மூஞ்சில தான் தாண்டவம் ஆடுதடா. ரொம்ப புகழாதீங்க ஓனர். சம்பளம் மட்டும் எதனா ஏற்றி குடிக்கிறீங்களா? குடுக்குறேன்டா. அவன் கூடவே இரு. அவன் பணம் கட்டான் அந்த காரை மட்டும் எடுத்துன்னு வந்துரு. சரி ஓனர். அவன் காசு கட்டி முடிச்ச உடனே நான் காரை எடுத்துட்டு வந்தேன். சரி நீ போ. நான் வண்டி தள்ளி போறேன். சரிங்க ஓனர். கொஞ்சம் தள்ளி விட்டு போ. ஓனர் BMW காரா ஆடி காரா ஓனர்? BMW கார். கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம குப்பைய கார்லயே பொறுக்கலாம் ஓனர். தம்பி போதுங்க வாங்க. அப்புறம் சார் பணத்தை எப்ப கட்டிட்டு அந்த BMW கார் எடுக்க போறீங்க? BMW என்னடா சொல்ற? ஓனர் தான் உங்கள்கிட்ட 2 லட்சம் கொடுத்துக்கிறாராமே கார் எடுக்க சொல்லி. அந்த கார் தான் உன்னை 12,000 ரூபாய்க்கு அடமானம் போட்டுக்கிறேன்டா. வர என்ன எப்படி அடமானம் வைக்க முடியும்? நல்ல வேலை கிட்ட போய் கேள்வா. 1 மாசம் நீ வேலை செய்யணும். இது 1 மாசமா வேலையா? இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.